ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரவை பொங்கல் தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக குயிக்காக ரெடி ஆகிடுங்க. நமக்கு ரைஸ்லாம் வேக வச்சு ரொம்ப நேரம் கஷ்டப்பட தேவையில்லைங்க. நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும் போது பொங்கல் சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னா இதை நம்ம ட்ரை பண்ணலாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டிருக்கேன். அதில் தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் மிளகு, இதெல்லாமே நல்லா பொரிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாமே நல்லா வாசத்துக்காக போட்டிருக்கேன். இதை நம்ம பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் நேரமாக வறுத்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. இந்த நேரத்தில் 2 கப் அளவுக்கு ரவை, அதையும் போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் அடுப்பை சிம்மில் வச்சே சூப்பராக வறுத்து விட்டுக்கலாங்க. நல்லா வறுத்துடணும், அப்போ தான் நல்லா சூப்பராக வரும் நம்மளுக்கு பொங்கல். ரொம்ப கொழன்னு இல்லாமல் நல்லாயிருக்கும். நான் ஒரு 15 நிமிஷம் அளவுக்கு நல்லா அடுப்பை சிம்மில் வச்சே சூப்பராக வறுத்துட்டேங்க. இந்த நேரத்தில் 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட தண்ணி ஊற்றிக்கலாங்க, ஏன்னா நமக்கு பொங்கலுங்கிறதுனால குழஞ்சாலும் பிரச்சனை இல்லை. அது ஒரு 4லேருந்து ஒரு 5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ரவையை இப்போ நல்லா வேக வச்சாச்சு. நல்லா வெந்தோன்னு பார்த்திங்கன்னா 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வேக வச்சுருந்தேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நேரத்தில் தேவையான உப்பு, கொஞ்சமாக நெய் அதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நெய் நம்ம எவ்வளோ வேணாலும் ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிருக்கேன். உங்களுக்கு முந்திரி பருப்புலாம் பிடிக்கும் அப்படின்னா தாளிக்கும் போது கூட போட்டுக்கலாம். சரி, எனக்கு அதெல்லாம் வேண்டாங்கிறதுனால நான் அதெல்லாம் போடலை. அவ்வளோதான். இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் நம்மளோட சூப்பரான ரவை பொங்கல் செம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் சைட்லேயே பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி ரெடி பண்ணிட்டேங்க. தாளித்து நம்ம சாப்பிட ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். சாம்பார், தேங்காய் சட்னி இதுக்குள்ளலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். நாங்களும் இப்போ சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.